சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ். தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்த தூய்மை பணியாளர்களை போலீசார் ஏன் தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்திருக்கிறார்கள்? அவர்களை எங்கே அழைத்துச் சென்றிருக்கிறார்கள்? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க ஸ்ரீ சந்தோஷ். வணக்கம். சென்னையில் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது தொடர்கதையாகி வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்களும் அந்த தனியார் மயப்படுத்துவதை கண்டித்தும் அதே போல பணி நிரந்தரம் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தான் இன்று மாநகராட்சி ஆணையருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 2 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டாலும் அனைத்து கோரிக்கைகளும் ஏற்கப்படாததால் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது தொடர்வதாக உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தெரிவித்திருந்தனர். அந்த ஒரு பகுதியாக தான் தமிழக முதலமைச்சரினுடைய சட்டமன்ற தொகுதியான பெரம்பூரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவிப்பை கொடுத்திருந்தனர். இதனால் காவல்துறையினர் அந்த பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருந்த நிலையில் அந்த தூய்மை பணியாளர்கள் தண்டையார்பேட்டையில் போராட முற்பட்டிருந்தனர். குறிப்பாக சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த அவர்களையும் அப்புறப்படுத்தி குண்டுகட்டாக காவல்துறையினர் அழைத்துச் செல்லக்கூடிய காட்சி என்பதை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பேச்சுவார்த்தையினுடைய ஆணையருடன் பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றிருந்த நிலையில் அதனுடைய முடிவில் 12 தொழிலாளர்களை மீண்டும் பணிக்கு அமர்த்துவது மற்றும் சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலக வளாகத்திலேயே உழைப்போர் உரிமை இயக்கத்தின் அலுவலகம் அமைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட பணி நிரந்தரம், ஊதியத்துடன் கூடிய வார விடுப்பு, மகப்பேறு விடுப்பு, பெண் தூய்மை பணியாளர்களுக்கு தற்காலிக கழிப்பிட வசதி, உணவுப்படி உள்ளிட்ட கோரிக்கைகள் எதுவும் ஏற்கப்படவில்லை என்றும் தூய்மை பணியாளர்கள் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதே போல நகராட்சி நிர்வாகத்துறையும் முதலமைச்சர் வசம் இருப்பதால் முதலமைச்சரை சந்திக்கும் வரை போராட்டம் என்பது தொடருவதாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை செப்டம்பர் 8ஆம் தேதி வரை போராட்டம் என்பது நடைபெறுவதாகவும் அறிவிப்பு என்பதனை கொடுத்திருந்தனர். அதனுடைய ஒரு பகுதியாக தான் தற்போது இந்த தூய்மை பணியாளர்கள் பெரம்பூருக்கு அடுத்தபடியாக தண்டையார்பேட்டையினுடைய 4வது மண்டல அலுவலகத்தின் அருகே உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். தகவல் அறிந்து வந்திருந்த அதிகப்படியான காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருந்ததால் தற்போது அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்யக்கூடிய நிகழ்வு என்பதும் நடைபெற்றிருந்தது. அந்த நிகழ்வின் போது சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களையும் தொடர்ச்சியாக காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அவர்களை அழைத்து சென்று அந்த மண்டபத்தில் அடைத்து வைத்திருப்பதாக முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்தின் முன்பு சாலை மறியலை படுத்துக் கொண்டு தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் உடனடி கைது என்பதனையும் தற்போது செய்திருக்கின்றனர். மேலும் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதும், மேலும் முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து அந்த கோரிக்கைகளை அளிக்க வேண்டும் என்பதையும், உத்தரவாதம் என்பதை கொடுக்க வேண்டும் என்பதை இவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதனால் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தண்டையார்பேட்டையில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.